நீட் வினாத்தாள் கசிவு மோசடி விவகாரத்தில் மறுதேர்வுக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீட் வினாத்தாள் கசிவை அடுத்து மறுதேர்வு கோரும் ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது ஜார்க்கண்டில் உள்ள ஆசாரிபாக்கில் 155 தேர்வர்கள் மட்டுமே முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதால் மறுதேர்வு அவசியமில்லை என்று மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிட்டார். அதற்கு மறுப்பு தெரிவித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் 1000 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் கூட நீட் தேர்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்வர்கள் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உரிமை கோர முடியாது என்று தெரிவித்தனர். நீட் மறுதேர்வுக்கு உத்தரவிட்டால் 24 லட்சம் தேர்வர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் மருத்துவ மாணவர் சேர்க்கையும் பாதிக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். எனவே நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிடுவது நியாயமாக இருக்காது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை தவறாக வழிநடத்தியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கின் தீர்ப்பு தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருப்பதன் மூலம் வாய்மையே வெல்லும் என தான் கூற விரும்புவதாகவும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் பங்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை தவறாக வழிநடத்தியதற்காக மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரிடம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் தேர்வு முடிவுகளை புறக்கணிப்பதன் மூலம் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவது அவரது யுக்தியின் ஒரு அங்கம் எனவும் விமர்சித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.